சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் டயர் வெடித்து சாலை தடுப்பின் மீது கார் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காரில் சென்ற இருவர் உயிர் தப்பிய நிலையில் விபத்தின் பதைபதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம். சேலம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் டயர் வெடித்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். அவருக்கு சொந்தமான காரில் தனது மாமனான பாலகிருஷ்ணன் என்பவரை அழைத்துக் கொண்டு நேற்றைய தினம் காலை திருப்பூரிலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை வளையக்கானூர் என்ற பகுதியில் வந்தபோது காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டு இழந்த கார் சாலையோரம் உள்ள தடுப்புகளில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது சக்திவேல் மற்றும் அவருடைய மாமனார் பாலகிருஷ்ணன் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த நிலையில் உடனடியாக அருகில் இருந்தவர்களை மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக தேவூர் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.